என்னக்கா சின்ன பொண்ணுகிட்ட சொன்னியலா? சின்ன பொண்ணு என்ன சொன்னா? சின்ன பொண்ணுகிட்ட சொல்லியாச்சுமா, நான் 2 நிமிஷத்துல வரேன்னு சொன்னா. சின்ன பொண்ணு வரட்டு, வந்தோன்னே வசந்தியும் மழையும் கூட்டிட்டு நம்மளே போய் பேசணுமா? சரிக்கா. இந்த பையன் வேற பாவம் போற படுத்து படுத்து கிடைக்கான், மனசுக்கே பார்க்க கஷ்டமா இருக்குக்கா. சரி நீ வருத்தப்படாத லட்சுமி, ஒன்னும் ஆகாது. நம்ம போய் பேசி பிள்ளைய கூட்டிட்டு வரலாம், சரியா? சரிக்கா. இருந்தாலும் இப்படி கூட்டிட்டு போயிட்டு நான் ஒன்னும் அனுப்ப மாட்டேன்னு சொல்லியது ரொம்ப ஓவரா தான் இருக்கு லட்சுமி. என்ன பண்ணக்கா, எல்லாம் நான் வாங்கிட்டு வந்த வரேன் அப்படி. பொம்பளை உள்ளவளுக்கு 24 மணி நேரமும் பக்கத்து வீட்டு கதை தான். பேசுறன உறக்கவும் வராது போல. சே மைனி. வாங்க மைனி வாங்க. எப்போ வந்திய? அண்ணன் வரலையா? அம்மா வரலையா? இல்ல மைனி, யாரும் வரல. நான் இதுல வழியில ஒருத்தவங்களை பார்க்க வேண்டியது இருந்து அதான் அங்கேயும் போயிட்டு அப்படியே பிள்ளையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். வாங்க மைனி வாங்க. உள்ளதான் இருக்க பூங்கொடி. பூங்கொடி மக்களே, பூங்கொடி. நானே உள்ள போய் பாக்கி மைனி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் போறேன். சரி மைனி, சாப்பாடு தான் ரெடி பண்ணி. ஐயா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் இப்ப உடனே கிளம்புவேன். நான் பிள்ளை ஒரு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சரி மைனி, போய் பாருங்க, டீயாவது போடி. சரி. எப்படிக்கா, நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேன். என்னக்கா திடீர்னு மைனியர் வந்திருக்கு? அதான் சொல்லிச்சுலே லட்சுமி, பிள்ளைய பார்த்துட்டு போனானே, பார்த்துட்டு போட்டு. இப்ப என்ன முன்னாடி மாதிரி என் பிள்ளை தான் வேலை செய்ய அப்படி இப்படின்னு ஒன்றும் பிரச்சனை ஏதாவது பண்ணதா எப்படி? இல்ல லட்சுமி, அண்ணனா அம்மா எல்லாரும் பேசி புரிய வச்சிருக்கியாவ. இப்ப கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாவ. சரி அக்கா. படுத்ததுதான் தெரியும், இந்த பெய்யற மழையில என்ன டைம்னு கூட தெரியாமையா தூங்குனேன். இவ்வளவு நேரம் இருக்கு. பாவம் அத்தை எல்லா வேலையும் ஒத்தை செய்திருப்பாவ. சரி சரி, படப்படா இந்த பெட்ஷீட்டை மட்டும் மடிச்சு வச்சுட்டு கிளம்புவோம். இவையில வேற இன்னும் சாப்பிட காணல. மத்தியானம் சாப்பிட வருவாங்களான்னு தெரியலையே. பூங்கொடி எம்மா, என்ன ஒரு ஆச்சரியம். அதுவும் என்ன பார்க்க வந்திருக்கு. எப்பா நம்பவே முடியல. என்ன மக்களே சொல்லியா, எங்களுக்கு இருக்கதே ஒன்னே ஒண்ணு, கண்ணே கண்ணு நீ ஒருத்தி மட்டும்தான். ஒன்ன பார்க்க வராமல இருப்போம். போன வாரம் கூப்பிட்டதுக்கு ஏதோ வேலை இருக்கு, பாட்டியை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம் அப்படி இப்படின்னு ஒரு கதை சொன்னியே. ஆமா, அப்பா எங்க? அப்பா வரலட்டி. நான் இதுல பக்கத்துல ஒருத்தங்களை பார்க்க வேண்டியது இருந்தா சரி அவங்களையும் பார்த்துட்டு ஒன்னையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன் மக்கா. அம்மா பண்டம் ஒண்ணு வாங்கிட்டு வரலையோ? மறந்துட்டியலோ? வாங்கிட்டு வராம இருப்பேங்க, எல்லாம் ஹாலில் தான் இருக்கு, எடுத்து சாப்பிடணும் மக்களே. என்ன ஒரு ஆச்சரியம், வாங்கிட்டு வரத என்கிட்ட ரூம்ல தனியா இல்ல கொண்டு தருவிய? இப்ப எப்படி அங்க வச்சுட்டு சொல்றிய? ஆமா, தனியா கொண்டு தந்தாதான் நீயும் அப்பாவும் சேர்ந்து 1.5 மணி நேரமா எனக்கு கிளாஸ் எடுக்கிறிய இல்லையா? ஏன் தனியா கொண்டு தந்தா எடுத்தானே, அதான் அந்த ஹாலில் வச்சேன். சரி சரி, திருத்தம், ரொம்ப திருத்தம். எங்க அம்மா நான் சொல்லி கேட்காமலா? வெரி குட் வெரி குட். ஏண்டி உன் மாமியார் எப்ப பார்த்தாலும் ஒன்ல அடுத்த வீட்டுல போய் கதை பேசிட்டு இருக்கியா, இல்லைன்னா பக்கத்து வீட்டுக்காரியில கூட்டு வீட்டுல வச்சு கதை பேசிட்டு இருக்கியா? அவியலகம் வீட்டு வேலையிலெல்லாம் முடிச்சுக்கிட்டு கொஞ்சம் நேரம் போண்டோமா, பக்கத்து வீட்டு கதையெல்லாம் பேசினா தானே கொஞ்சம் நல்ல நேரம் போவோம். அதான் பேசியவ, பேசிட்டு போட்டுமா. ஒரு வயசுக்கு மேல அப்படிதான் இருக்குமா இருக்கும். பேசட்டு பேசட்டு. என்னத்த இருக்கும், நானும் வீட்டுக்குள்ள தானே இருக்கேன். எங்கேயாவது போறேன்னா யாருக்கு கதையாவது பேசியனா சொல்லு. நல்லா சொன்னிய போங்க. அப்பா உங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தையே தரல, அதான் உங்களை வெளிநாட்டு கூட்டிட்டு போயிட்டாவ இல்லையா? உங்களுக்கு எப்படி பக்கத்து வீட்டு பழக்கம் கிடைக்கும் சொல்லுங்க? எனக்கு என்னமோ இதெல்லாம் சரியாவே வரல. சும்மா எப்ப பார்த்தாலும் பக்கத்து வீட்டுக்காரியா தான் வந்திருக்காளுவ. இங்க உள்ளதெல்லாம் உங்க அத்தைக்காரி எடுத்து கொடுப்பாளோ எல்லாருக்கும். இடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு திரும்ப திரும்ப அத்தைய பத்தி ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காதுங்க, திடீர்னு சூடாயிருவேன். சரியாம்மா? நல்லா சொல்லுவாட்டி. அப்படியே உன் அப்பன மாதிரியே இரு, என்ன சொன்னாலும் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும். நீங்க மழையில வந்தாலும் சூடாதான் இருக்கிறிய. வாங்க வாங்க வாங்க, ஒரு கப்பு சூட ஒரு காஃபி தரேன், குடிச்சுக்கிட்டு ஜில்லுன்னு ஆயிருங்க. என்னட்டி சொல்லியா, சூடா காப்பி குடிச்சா ஜில்லுன்னு ஆக முடியுமா? ஆமா, நீங்களே கிளைமேட் தெரியாம தான் மாறி மாறி நிக்கிறீங்க. வாங்க, அடிக்கிற மழைக்கு சூடா ஒரு காப்பி போட்டு தரேன். வாங்கம்மா வாங்க வாங்க. எல்லாம் திருந்தது காட்டி இருக்கியா? பேசாம வாங்கம்மா. என்னத்த சொல்லி இதுக்கு என்னத்த புரிய வைக்க போறது? நம்ம ஏதாவது சொல்லிட்டா உடனே எல்லாரும் வரைஞ்சு கட்டிட்டு வந்துடுவாவ. நம்ம ஏன் சொல்ல போறோம்? கடைசி எல்லாத்தையும் குற்றக்காரி நம்மளாதான் ஆகும். வந்தோமா பிள்ளைய பார்த்தோமா கொண்டு வந்ததை கொடுத்தோமானே கிளம்பிடுவோம்ப்பா. எதுக்கு அவியட்டு கதையெல்லாம் நம்ம தலையிடியும்? வெரி குட் வெரி குட். இந்த ஐடியால நீங்க எப்பவுமே இருந்துச்சுன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த ஐடியா சூப்பர்.
அடுப்பங்கரை போறேன்னு சொன்னா அப்ப நீ இன்னும் போவில்லையா? எப்படியா நான் போன போற 2 நிமிஷம் நின்று பேசிட்டு தான் வருவியன்னு தெரியும். அதான் என்ன பேசுன்னு ஒழிச்சிட்டு கேட்டுட்டு இருந்தேன். வாங்க வாங்க, இந்த மனமாற்றத்தோட வாங்க. எப்பா எப்பா என் பிள்ளையாப்பா இது. சுடு தண்ணி கூட வச்ச தெரியாதது காப்பி போட்டு தரேன்னு சொல்லியா? வா வா. எல்லாம் என் அத்தை ட்ரைனிங். வாங்க. காஃபி என்ன காஃபி, உங்களுக்கு பூஸ்ட் ஹார்லிக்ஸே போட்டு தரேன். டேஸ்டா இருக்கும். ஒரு டைம் குடிச்சு பாருங்க, அப்புறம் திரும்ப திரும்ப நாக்கின் சுவை கூடும். சரிம்மா போ, பேசிட்டே இருக்காத, பெட்டியே போடு. வாங்க வாங்க வாங்க. எது எப்படியோ என் பிள்ளை இங்க சந்தோஷமா தான் இருக்கிய. என்ன ராணியக்கா, ஏதோ பிரச்சனை நீ ஃபோன் பண்ணிய? என்ன பிரச்சனை? பிரச்சனை என்ன பக்கத்துல இருக்கா இல்ல லட்சுமி அக்காலை தான் காணலையா? யாராவது தூக்கிட்டு போயிட்டாவளா? என்னக்கா என்ன பிரச்சனை? நீ என்ன சின்ன பொண்ணு நேரம் தெரியாம காமெடி அடிச்சுக்கிட்டு இருக்கிய? பிரச்சனையே பெருசா போயிட்டு இருக்கு தெரியுமா? பிரச்சனைக்கு பக்கத்திலேயே நீங்க நிக்கிறியக்கா. அப்ப எப்படி பிரச்சனை பெருசாவாம சின்னதாவும்? கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. என்ன சின்ன பொண்ணு சொல்லியா? பிரச்சனை பக்கத்துல இருக்கேன், புரியலமா? கேன கிறுக்கி, எந்த நேரம் என்ன பேசணும் தெரியாது. ஏன் லட்சுமி கோவப்படியா? என்னாச்சு? அவ நம்ம பிரச்சனையை தீர்க்கிறது தானே வந்திருக்கியா? அவகிட்ட எதுக்கு இப்படி கோவப்பட்டு பேசியா? எக்கா, அவ பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லியதே என்னதான் சொல்லியா? அதான் உங்ககிட்ட என்கிட்ட தள்ளி நில்லுங்கன்னு சொல்லியா? அது புரியாம நீங்களும் அவள்கிட்ட பேசிட்டு இருக்கிறிய. என்ன ராணியக்கா, நீங்க இவ்வளவு பெரிய டியூப் லைட்டா இருக்கிறிய, பிரச்சனைக்கு நான் என்ன சொன்னேன்னு தெரிஞ்சிருக்கு. உங்களுக்கு புரியல பாருங்க. சும்மா இரு சின்ன பொண்ணு, நானே இங்க வெந்துகிட்டு இருக்கேன், நீ அதுல கூட கொஞ்சம் எண்ணெய் மாதிரி ஊத்திட்டு இருக்காத பாத்துக்க. ஏன்க்கா என்னாச்சு? நான் நீங்க போன் பண்ணோன்னா என் மாமியாரையும் என் ஹஸ்பண்டையும் ஏமாத்திக்கிட்டு ஓடி வந்திருக்கேன். என்ன பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. என்ன பொண்ணு, அதான் உனக்கு தெரியும் இல்லையா? அரவிந்த் பொண்டாட்டி அங்க போயிட்டானே, அவ அப்பா கூட்டிட்டு போயிட்டா தெரியும் இல்லம்மா? ஆமா, இப்ப அதுக்கு என்ன? 2 நாள் வச்சுக்கிட்டு விடியன்னு தானே சொன்னாரு. இப்ப என்னாச்சு? அரவிந்த் கூப்பிட போயிருக்கியாமா, அதுக்கு அவ அப்பா நானும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. என்னக்கா சொல்றிய? உண்மையாவா? ஆமா சின்ன பொண்ணு, அதான் எனக்கு மனசுக்கே கஷ்டமா இருக்கு. என்ன பண்ணலான்னு ஏதாவது ஐடியா தாயா? ஐடியாவாக்கா? ஏக்கா, நம்ம ஏன் இங்க இருந்து வருத்தப்பட்டு இருக்கிறதுக்கு டைரக்டா அங்க போய் பேசி பார்க்க கூடாது? சொல்லுங்க. அதுக்குதான் சின்ன பொண்ணு ஒன்ன வர சொன்னேன். நீ வந்து வசந்தி உமாலையும் கூப்பிடா, அவங்களும் வந்தாச்சுன்னா கொஞ்சம் தைரியமா பேசுவாவ இல்லையா? அவ்வளவுதானே. என்ன வசந்தி உமாலையும் நான் இப்ப போன் பண்ணி கூப்பிட்டுட்டு இன்னைக்கு சாயங்காலமே போய் பேசி பிள்ளைய கூட்டிட்டு வந்துருமா? சரி சின்ன பொண்ணு, வசந்தி உமால 1 மாசம் அங்க நிக்கணும்ல சொல்லிட்டு போனா வருவாவளா? வருவாவளானியா? நான் கூப்பிட்டு வராமலா? அப்படியே வராம இருந்தா போய் 2 காலையும் கயிற கட்டியா தூக்கிட்டு வந்துருவேக்கா. சரி சின்ன பொண்ணு, இந்த பிரச்சனை எப்படியாவது நம்ம தான் முடிச்சு வைக்கணும். சரிக்கா, இவ்வளவுதானே, வருத்தப்படாதுங்க. நான் இப்ப போன் பண்ணி கூப்பிடியேனா? சரி சின்ன பொண்ணு. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம். உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க. கொடுப்பீங்கன்னு நம்புறோம்.